லவ் ஜிகாத் முதல் ஓட் ஜிகாத் வரை பாஜக RSS சங்கிகள் பரப்பும் அரசியல் நஞ்சு. ஒன்றிய பிரதமர் நரேந்திர நடத்துவது ஆட்சியா இல்ல ஹேட் ஸ்பீச் ஃபேக்டரியா? இஸ்லாமியர்களை எதிரிகளாக காட்டி இந்துக்களின் கல்வி வேலை வாய்ப்பு உரிமைகளை பறிக்கும் பாஜக அதன் கூட்டணிகள் ஆளும் மாநிலங்களில் நடக்கும் ஹேட் ஸ்பீச் வன்கொடுமைகள். இந்த மதவெறி அரசியலுக்கு யார்தான் பொறுப்பு? ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய ஆசீர்வாதத்தோடு சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்றதுக்கு பதிலா சப்கா ஹிந்து சாத் சப்கா முஸ்லிமான் துவேஷ் அப்படின்ற நோக்கத்துலதான் நம்ம பாஜக RSS சங்கிகள் முதல்ல காலையில எழுந்துச்சோட பல்லு விளக்குறாங்களோ இல்லையோ, காலை கடன்களை முடிக்கிறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு என்ன டைப் ஜிகாத்தை கண்டுபிடிக்கலாம், ஏதாவது வந்து ஒரு சர்வேக்கள்ல தீபத்தூன் பிரச்சனை கிளப்பலாம், இப்படிதான் இவனுங்க யோசிப்பானுங்களே தவிர இந்த நாட்டு அறிவியல் பாதையில கொண்டு போகணுன்றது இந்த சங்கி நாய் முண்டங்க யோசிக்கவே யோசிக்காது. சாமி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹேட் ஸ்பீச் மட்டுமே 71 விதமான ஹேட் ஸ்பீச்சை வந்துட்டு அவர் கொடுத்திருக்கிறாரு. அவர் முதல்வரா இல்ல பாஜக RSS உடைய வாட்ஸ்அப் குரூப் அட்மினா வெறுப்பு பிரச்சாரம் பேசுறதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நாக்கு வந்துட்டு 30 அடி வரைக்கும் நீண்டு போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். 30 அடியில இன்னும் 300 அடி கூட இவனுக்கு நாக்கு வந்துட்டு வெறுப்பு பிரச்சாரம் பண்றது வந்து நீளும். அப்படி ராம ரவிக்குமார் வந்துட்டு அவ்வளவு எக்கிறனால இல்லைங்களா கேள்வி கேட்க வேண்டியது, ஏன்டா என்னையும் என் பையனை வர வச்சு நீ மட்டும் வந்திருக்கே, உன் பையன் எங்கடான்னு சொல்லிட்டு ஹெச் ராஜாவையும் வைஜி மதுவந்தி பார்த்து கேட்டிருந்தானாக்கா அவன் சோரணையுள்ள ஒரு சாமானிய இந்துவா. மைச்சனை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்கள், ஒன்றிய பிரதமராக நரேந்திரா அவர்கள் 2014 பதவியேற்ற காலம் முதலே இது நாடா இல்லை வெறுப்பு பேச்சு தொழிற்சாலையா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் இந்த நாடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா வெறுப்பு பேச்சுகள் வெறுப்பு அரசியலும் மிக வேகமாகவும் தீவிரமாகவும் பரவிட்டு வந்துட்டு இருக்குது. இந்த சூழல்ல தான் தி வயல் பத்திரிகை வந்துட்டு ஒரு புள்ளி விவரத்தை வந்து கொடுத்திருக்காங்க. கடந்த 2025ஆம் ஆண்டுல இந்தியா முழுக்கும் பாஜக மற்றும் பாஜக கூட்டணி கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல எந்த அளவுக்கு வந்துட்டு இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பகைவர்களாக காட்டி சொந்த நாட்டு மக்களுக்குள்ளேயே பகைமை உணர்ச்சியை வளர்த்தி எடுப்பதற்கான நிகழ்ச்சிகளை அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக மற்றும் பாஜக கூட்டணி கட்சி ஆளக்கூடிய மாநில அரசுகள் வந்து மிகவும் உதவி புரிந்து அந்த நிகழ்ச்சிகளை வந்து நடத்தி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு புள்ளி விவரங்களோடு வெளியாகி இருக்கு. அதுவும் குறிப்பாக கடந்த 2025ஆம் ஆண்டு மட்டும் 1318 ஹேட் ஸ்பீச் ஈவெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியா முழுக்கவுமே பாஜக மற்றும் பாஜக கூட்டணி கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல வந்து நடந்து இருக்குது. அதாவது வந்து சராசரியா ஒரு நாளைக்கு 4 வெறுப்பு விஷ ஊசி ஈவெண்ட்களை நடத்துற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா RSS ஓட ப்ளூ பிரிண்ட பாஜக வந்துட்டு அதுவும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை மிக தெளிவாகவே பண்ணியிருக்கிறது. நல்ல வேளை இந்த காலகட்டங்கள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியும் ஒருவேளை 2021 சட்டமன்ற தேர்தலின் போது வந்துட்டு மீண்டும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு நடத்தியிருந்தா தமிழ்நாட்டுலதான் மிக அதிகப்படியான வெறுப்பு ஈவெண்ட் நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சம். ஏன்னா இந்த வெறுப்பு பிரச்சார ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கல அப்படின்றதான் இங்க வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு மிக முக்கிய காரணமா இருக்குது இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி தான். பாஜக வெறுப்பு அரசியல் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு என்னதான் அவங்க வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து அதாவது பாஜக ஆளும் மாநிலங்கள் பாஜக கூட்டணி கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்லயும் நடத்தப்படுகிறது போல வந்துட்டு இங்க எதுவும் நடத்த விடாத அளவுக்கு வந்துட்டு திராவிட மாடல் அரசு வந்து தடுத்து வச்சிருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியதுன்னா நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திரா சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அதான் வந்து பார்த்தா அனைவர் பங்களிப்போடு அனைவரின் வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னாக்க ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய ஆசீர்வாதத்தோடு பாஜக RSS சங்கிகள் வந்துட்டு சப்கா ஹிந்து சாத் சப்கா முஸ்லிமான் துவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து இந்துக்களின் ஒத்துழைப்போடு அனைத்து இஸ்லாமியர்கள் மீது வெறுப்புணர்வு வந்து பரப்பணும் அப்படின்ற நோக்கத்துலதான் பாஜகவும் RSS சங்கிகளும் வந்துட்டு செயல்பட்டு இருக்காங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்றதுக்கு பதிலா சப்கா ஹிந்து சாத் சப்கா முஸ்லிமான் துவேஷ் அப்படின்ற நோக்கத்துலதான் வந்துட்டு இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்க பாஜக வந்துட்டு இந்த நாட்டை வந்துட்டு நடத்தி கொண்டு போயிருக்கு அப்படின்றது கடந்த ஆண்டு நடந்த அந்த 1318 நிகழ்ச்சிகளுமே மிக முக்கிய சாட்சியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். 668 ஈவெண்ட்டுகள் தான் நடந்தது. ஆனா 2025 பாத்தீங்கன்னா இந்த வெறுப்பு அரசியல் அது குறிப்பாக
கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த வெறுப்பு அரசியலோட ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1318 அப்படின்னு நிலைமைக்கு வந்து கொண்டு போய் இருக்குது இந்த இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற நரேந்திர அரசு. 2024 விட 2025 வந்து பாத்தீங்கன்னா 97% வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இந்த வெறுப்பு அரசியல் வந்துட்டு பரவி இருக்குது அப்படின்றது மிக துல்லியமாக இப்ப வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்குது. இது வந்து நல்ல வெளிப்படையா தெரியுது. ஒன்றிய பிரதமர் நரேந்திர இந்த நாட்டை வந்துட்டு பொருளாதார ரீதியா வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லாம வெறுப்புல வந்துட்டு வளர்ச்சி பாதையை கொண்டு போயிருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்றது அந்த நாட்டுல இருக்கக்கூடிய விவசாயம், தொழிற்சாலைகள், பொருளாதாரம், கல்வி, மருத்துவ கட்டமைப்பு இதை வைத்துதான் கணக்கிடப்படும். ஆனா நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் சரி, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களும் சரி, இந்த நாட்டினுடைய வளர்ச்சினாக்கா அது வந்துட்டு எந்த அளவுக்கு வெறுப்பு அரசியலை வந்து பரப்புறோம் அப்படின்ற மாதிரி வந்து கணக்கு போட்டுட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு அனுமதி கொடுக்குறாங்களோ அப்படின்ற கேள்விதான் எழும்புது. இவர்கள் நடத்துற இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சிறுபான்மை மக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் சொன்னாலும் பெரும்பாலும் அதுலயும் டார்கெட் பண்ணப்பட்ட யாருனாக்கா இஸ்லாமிய மக்களா இருக்கிறாங்க. அவர்களை டார்கெட் பண்ணி இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணவங்க இந்துக்களோட உரிமையை வந்து நாசம் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய வேளாண்மை, தொழிற்சாலைகள், மருத்துவ கட்டமைப்பு, கல்வி இதை வைத்து கொண்டுதான் அளவிடணும். ஆனா நம்முடைய பாஜக என்ன நினைக்குதுனாக்கா இல்ல இதெல்லாம் வளர்ச்சி கிடையாது, வெறுப்பை வைத்துக் கொண்டு ஒரு நாட்டுல வந்துட்டு இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை எந்த அளவுக்கு வந்துட்டு அவர்கள் மீது வந்துட்டு வெறுப்பை பரப்புகிறோமோ அதுதான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு புதுவிதமான கணக்கீட்டு முறையை கொண்டு வந்துட்டு இருக்காங்களோ அப்படின்னு நமக்கு வந்து தோணுது. ஏன்னா காலையில எழுந்திரிச்சோடனே நம்ம பாஜக RSS சங்கிகள், குறிப்பா பாஜக RSS தலைவர்கள் முதல்ல காலையில எழுந்துச்சோட பல்லு வளர்க்குறாங்களோ இல்லையோ, காலை கடன்களை முடிக்கிறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு என்ன டைப் ஜிகாத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுலதான் மிகவும் கவனத்தோட இருக்கிறாங்க. முதல்ல லவ் ஜிகாத்துனாங்க, அப்புறம் லேண்ட் ஜிகாத்துனாங்க, இப்ப கிரிக்கெட் ஜிகாத்துன்றானுங்க, அதுக்கு அடுத்து ஓட் ஜிகாத் அப்படின்னு சொல்றானுங்க. அது கடைசியில எங்க போய் நிக்குதுனாக்கா பிரியாணி ஜிகாத் வரைக்கும் இவனுங்க கொண்டு வந்து நிறுத்துறானுங்க. ஏன்னா இஸ்லாமியர் நடத்தக்கூடிய பிரியாணி கடையில பிரியாணி வந்து நல்லா இருக்கு, சுவையா இருக்கு அப்படின்றதுனால பெரும்பாலான இந்துக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இஸ்லாமியர் நடத்தக்கூடிய பிரியாணி கடையில போய் சாப்பிடுவாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னாக்கா இவனு ஹலால் அப்படின்ற ஒரு விஷயம் வைத்து கொண்டு பாத்தீங்கன்னாக்கா அங்கேயும் பிரச்சனை பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரியாணி ஜிகாத் அப்படின்ற பேர்ல வந்துட்டு ரொம்ப மோசமான அரசியல வட மாநிலங்கள்ல இவனுங்க தொடங்கி இருக்கானுங்க. இவனுங்க இந்த ஜிகாத்துகளை கண்டுபிடிக்கிறதுக்கு காட்டுற அறிவு வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே வந்துட்டு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்ல வந்துட்டு இவனோட அறிவை வந்துட்டு பதிவு பண்ணி வைக்கணும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப புதுசா கண்டுபிடிக்கிறானுங்க ஜிகாத்துகளை. இவனுங்க இப்படி செய்யறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவனுங்களுக்கு மண்டையில மூளை இருக்குதா இல்ல வந்துட்டு இவனுங்க மண்டைக்குள்ள வந்துட்டு எப்படி சங்கிகள்னாலே அவனுக்கு மண்டையில வந்து மூளை இருக்காதுதான். வெளிப்படையா சொன்னாக்க மூளை இருக்காது, மாட்டு சாணம் தான் அந்த மண்டைக்குள்ள இருக்கும். அப்படி அந்த இது இருக்கிறதுனாலதான் இந்த பாஜக RSS தலைவர்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பத்தி யோசிக்கிறது இல்லை. இந்துக்களே ஒன்று கூடுதல் சொல்லுவாங்க. எந்த ஒரு முஸ்லீமோடைய வீடுகளை போயிட்டு அடிக்கலாம், அங்க இருக்க பெண்களை வந்துட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணலாம், பாலியல் சீண்டல் பண்ணலாம், அவங்களுடைய சொத்துக்களை ஆட்டையை போடலாம், இப்படிதான் நினைச்சிருக்காங்க. அதுக்கும் வழி இல்லையா, ஏதாவது வந்துட்டு ஒரு சர்வேக்கள்ல தீபத்தூன் பிரச்சனை கிளப்பலாம், இப்படிதான் இவனுங்க யோசிப்பானுங்களே தவிர இந்த நாட்டு அறிவியல் பாதையில கொண்டு போகணுன்றது இந்த சங்கி நாய் முண்டங்க யோசிக்கவே யோசிக்காதுங்க. இந்த ஹேட் ஸ்பீச் விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிக இடங்கள் கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட ஈவெண்ட் நடத்தினது யாருனாக்கா உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் தான் இருக்கு. அவருடைய மாநிலத்துல அதிகமா இருக்குது. உத்தரகாண்ட் முதலமைச்சர் தாமியுடைய மாநிலங்கள். தாமி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹேட் ஸ்பீச் மட்டுமே 71 விதமான ஹேட் ஸ்பீச்சை வந்துட்டு அவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் இந்த வயர் பத்திரிகை வந்துட்டு வெளியிட்டு இருக்குது. அவர் முதல்வரா இல்ல பாஜக RSS உடைய வாட்ஸ்அப் குரூப் அட்மினா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய செயல்பாடு வந்துட்டு இருக்குதுன்னே சொல்லலாம். இந்த நாட்டு மக்களுடைய மருத்துவம், கல்வி போன்ற விஷயங்களை வந்துட்டு மேம்படுத்தி இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சி வந்துட்டு இந்தியா முழுக்க கொண்டு வரதுக்கு இவனுங்களுக்கு துப்பு இல்ல. ஆனா வெறுப்பு பிரச்சாரம் பேசுறதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னாக்கா இவனுங்களுக்கு நாக்கு வந்துட்டு 30 அடி வரைக்கும் நீண்டு போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். 30 அடியில இந்த 300 அடி கூட இவனுக்கு நாக்கு வந்துட்டு வெறுப்பு பிரச்சாரம் பண்றது வந்து நீளும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பாஜக RSS சங்கிகள் பரப்புகின்ற இந்த வெறுப்பு பிரச்சாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரானது இல்ல, அது இஸ்லாமியர்களை மட்டுமே கொள்ளல, அது இந்துக்களுக்கும் எதிரானது, இந்துக்களை சேர்த்துதான் அது சாகடிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இஸ்லாமிய வெறுப்பை காட்டி சாமானிய OBC பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட பழங்குடி இந்துக்களுடைய அத்தனை விதமான கல்வி, வேலைவாய்ப்பு உரிமைகளையும் பார்ப்பனர்கள் கொடுத்த சாமானிய இந்துக்களுடைய அத்தனை வாழ்க்கையும் சீரழிக்கிறானுங்க இந்த சங்கிங்க. ஒண்ணு இல்லைங்க, திருப்பரங்குன்ற பிரச்சனை நடந்தது. அர்ஜுன் சம்பத் வருவாரு, அர்ஜுன் சம்பத் பையன் வருவாரு, நைனா நாயந்திரன் வருவாரு, நைனா நாயந்திரன் பையன் போராட வருவாரு, எல்லாம் வருவாங்க.
எச் ராஜா பையன் எங்கேயா வந்து பாத்திருக்கீங்களா? எச் ராஜா குடும்பத்துல வந்து அவர் பையனும் அவருடைய பொண்ணும் வந்திருக்க பாத்திருக்கீங்களா? வைஜி மதுவந்தியோட பையன் வந்துட்டு திருப்பரங்குன்ற போராட்டத்தை போது வந்து பாத்திருக்கீங்களா? ஏன் வரல? அவன்லாம் படிச்சுக்கிட்டு அவன் மேல போயிடுவான். ஓகேங்களா? நம்மளுடைய ஓபிசி சமூகத்துல இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடி இந்துக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்துட்டு இந்த பாஜக RSS உடைய பார்ப்பன சங்கிகள் கலப்புகின்ற அந்த வன்முறை பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா போலீஸ்ல தடியடை வாங்கிட்டு கேஸ வாங்கிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா இருக்கிற வேலை வாய்ப்பெல்லாம் இழந்துட்டு கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருக்கணும். இவனுங்க பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க என்ன பண்ணுவானுங்க? படிச்சு IAS IPS ஆயிடுவானுங்க. அப்படி இல்லைன்னாக்கா IT படிப்பெல்லாம் படிச்சுட்டு ஃபாரினுக்கு போயிடுவாங்க. நம்ம பையலுங்க கையில கத்தியையும் திரிசூலத்தையும் கொடுத்து கலவரம் பண்ண போங்கடான்னு சொல்லுவானுங்க. ஏங்க எப்படியாவது ஒருத்தன் வந்து கேள்வி கேட்டது ராம ரவிக்குமார் வந்துட்டு அவ்வளவு இருக்கிறனா இல்லைங்களா? கேள்வி கேட்க வேண்டியது. ஏன்டா என்னையும் என் பையனை வர வச்சு நீ மட்டும் வந்திருக்கே, உன் பையன் எங்கடான்னு சொல்லிட்டு எச் ராஜாவையும் வைஜி மதுவந்தையும் பார்த்து கேட்டிருந்தானாக்கா அவன் சொரணையுள்ள ஒரு சாமானிய இந்துவா இருப்பான். அவன் தான். ஆனா அந்த ராம ரவிக்குமார் தான் எல்லாத்துக்கும் வெளிப்பட தெரியும். சொரணை இல்லாத சங்கி முண்டா அடிமை அப்படிதான் இருக்கும். சரி, அதை விடுங்க. இந்த பாஜக RSS உடைய இந்த இஸ்லாமிய வெறுப்பு பயிற்சி ஏன் வந்துட்டு இந்துக்களை சாகடிக்கிறதுக்கு அப்படின்னாக்கா இந்த நாட்டினுடைய விவசாயம் இந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திர பதவியேற்றதுக்கு அப்புறமேட்டு வேலை வாய்ப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. பொருளாதார பின்னடைவு மிக எல்லா இடத்துலயும் வந்திருக்கு. பணக்காரர்கள் மட்டும்தான் இன்னமும் பணக்காரர்கள் மேல ஆகுறாங்களே தவிர மிடில் கிளாஸும் ஏழை மக்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா முன்னேறுவதற்கான எந்த ஒரு விஷயமும் பண்ணல அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்தை பத்தியும் விவசாயம் வந்துட்டு நாசம் அடைஞ்சிட்டு இருக்கிறத பத்தி வேலை வாய்ப்பு திண்டாட்டம் அதிகமாயிட்டு இருக்கிறத பத்தியும் கவலைப்படாத நம்ம இந்த பாஜக RSS சங்கில் வந்து பாத்தீங்கன்னா லவ் ஜிகாத்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லவ் ஜிகாத்து, கிரிக்கெட் ஜிகாத்து, பிரியாணி ஜிகாத்து, லேண்ட் ஜிகாத்து, ஓட் ஜிகாத்துன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஜிகாத்துகளை உருவாக்குற வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இப்படி இவனுங்க ஜிகாத்துன்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்றாங்கனாக்கா கேஸ் சிலிண்டர் விலையோ பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பத்தியோ மக்களை வந்துட்டு மறக்கடிக்கிற வேலையை வந்துட்டு வட மாநிலங்களை மிக தெளிவாகவே செஞ்சிருக்கிறாங்க. வேலை வாய்ப்பு பிரச்சனை கொடுத்து அங்க இருக்கிற மக்கள் வந்து கவலைப்படாத நிலைமைக்கு, அது குறிப்பா இளைஞர்கள் கவலைப்படாத நிலைமைக்கு வந்து கொண்டு போயிருக்கா. கோயிலை காட்டியே வேலை வாய்ப்பை பத்தி கேள்வி கேட்காத அப்படின்னு நிலைமைக்கு வந்து போயிட்டா. சாமி முக்கியம், உன் குடும்பத்துக்கு சாப்பாடு முக்கியம் இல்ல அப்படின்றத சொல்லியே அங்க இருக்கக்கூடிய ஓபிசி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடி இந்துக்களுடைய வேலை வாய்ப்பு உரிமையை பறிச்சு வச்சிருக்கிறானுங்க. கிட்டத்தட்ட 23 மாநிலங்கள் 88% வந்துட்டு ஹேட் ஸ்பீச்சஸ் ஈவென்ட் வந்து நடந்திருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள். அத நம்பர் 1 பாத்தீங்கன்னாக்கா நம்ம மொட்டை சங்கி யோகி ஆதித்யநாத் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி ஆளக்கூடிய மகாராஷ்டிரா. இந்த மாதிரியான ஹேட் ஸ்பீச் விஷயங்கள் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமே நான் இந்துன்னு சொல்லிட்டு பாஜகவையும் RSS-ஐயும் ஒருத்த ஆதரிக்கனா உண்மையில இந்து கிடையாது. அவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா சனாதன ஹிந்துத்துவ வெறியன் அப்படின்றத நம்ம வெளிப்படையா கோடிட்டு காட்ட வேண்டி இருக்குது. ஆக மொத்தத்துல பாஜகவையும் RSS-ஐயும் இன்னமும் நம்பிக்கொண்டு இருக்கின்ற சாமானிய இந்துக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா பாஜகவும் RSS-ம் பரப்புகின்ற இந்த மதவெறி அந்த வெறுப்பு அரசியல் அப்படின்றது இந்துக்களை காப்பாத்துறதுக்காக அல்ல, இந்துக்களை மனித கேடயமாக பயன்படுத்தி சனாதன பார்ப்பனியத்தை வந்துட்டு காப்பாத்துறதா அவர்களுடைய வேலையா இருக்கு. சனாதன பார்ப்பனியர்களுக்கு இந்த நாட்டை வந்துட்டு ஒட்டுமொத்தமா தாரை வைத்து அவர்கள் வந்து சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மளை போன்ற சாமானிய இந்துக்களை மனித கேடயமாக பயன்படுத்துவதற்காக தான் இந்த வெறுப்பு அரசியல் பிரச்சார கூட்டங்களை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத சாமானிய இந்துக்கள் உணர வேண்டும். இதை வந்து புரிந்து கொண்டாலே போதும். வரப்போகின்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நிச்சயமா பாஜகவோட இந்த வெறுப்பு அரசியலுக்கு மீண்டும் ஒரு செருப்படியை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துல பாஜகவோட சங்காத்தம் வைத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை அடிமை சங்கி குரூப்புகளுக்கும் மிகப்பெரிய செருப்படியை தமிழ்நாடு காட்டி வெறுப்பு அரசியல் தமிழ்நாட்டுக்குள்ள எப்பொழுதும் நுழையாது அப்படின்றத இந்த தேர்தல் வந்து நிச்சயம் காட்டும் அப்படின்னு சொல்லிக் கொள்கிறேன். என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கும் தோழர்களே. நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.